அம்மான்னு கூப்பிட்டா கூட நான் மனசார சந்தோஷமா ஏற்றிப்பேன். இந்த ஆண்டின்னு மட்டும் தயவு செய்து கூப்பிடாதீங்க. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரங்கநாதன் சகோதரரே. ஏன்னா வந்து நான் உங்களை ஹைட் பண்ணிடுவேன். ரங்கநாதன்கிற பேருக்காக உங்களை விட்டு வச்சிருக்கேன். இந்த ஆண்டிங்கிற பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க, அம்மான்னு கூப்பிடுங்க. நான் ரொம்பவே சந்தோஷமா ஏற்றுப்பேன். ஆர்த்தி ரமேஷ்மா, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் அக்கா என்ன எத்தனை பசங்க? என்னோட வீட்டுக்காரர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து கேஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. என்னோட புள்ள வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா. வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா? ஹாய் கனிமா, வாங்க வணக்கம் தங்கப்பில். உதயாமா வாசாமி, வணக்கம் தங்கப்பில். சாப்பிட்டேடி சாமி, என்னடி தங்க சாப்பிட்டேனக்கா. சரி சதீஷ் தங்கப்பில். ஹாய் தங்கச்சி அம்மா, இனியர் வணக்கம். வாங்க கோபாலண்ணா வணக்கம். இனியர் வணக்கம். சாப்பிட்டாச்சாங்க? ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்? அன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு தான். நீங்கள் எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி டியூட்டிக்கு போனீங்களாண்ணா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டே சாமி. சதீஷ் தங்கம் மிக்க நன்றி. அப்பாத்திரே சகோ, அன்பர் சகோ, வீரபாண்டியன், ரவிக்குமார் அப்படின்னு கேரசமாக கூப்பிட்டுருக்காங்க. அக்ரி உமன் சகோ அப்படின்னு கேரசமாக கூப்பிட்டுருக்காங்க. இந்த கவிதை என் மருமகள் வீர தமிழச்சிக்காக எழுதினேன், தங்கச்சிக்காக உங்களுக்கு இல்லை சரியா? இந்த கதையை என் மருமகளிடம் படித்து காட்டவும், கவிதையை கேட்டு சூப்பராக இருக்குமாமா என்று சொல்லவும். அப்படியா? சரி கிஷோட சொல்லுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அன்வர் சகோ, அப்பாத்துறை சகோ, கோபால் சகோ, உறவுகள் அனைவரும் தமிழ் நண்பன் வரவேற்கிறமே யாரும் முறையை யாரும் கீழே சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் சூப்பர் ஷார்ட் வீடியோ மிக்க நன்றி சதீஷ்மா, வளர்த்திறன் வாழ்க. கேஎஸ்சி வெல்கம் சொல்லியிருக்காங்க. அப்பாத்துறைனா பாடல் தான் நல்லா இருந்தால் சொல்லுங்க, முழுமையாக அனுப்புகிறேன் படியுங்கள். அப்படியா? சரி, ஏதாவது ஒரு லைட்டாக கிளம்பிடலாம். ஏன்னா நான் வந்ததே 10 மணிக்கு வந்தேன். 10 மணிக்கு கிளம்பிடலாம். இன்னும் ஒரு 4 நிமிஷம் கழிச்சு கிளம்பிடலாம். வேணா எழுதுங்க, கொஞ்சம் படிக்கிறேன். அக்ரி மணி யாரும் முன்னே கூப்பிடுங்க. அக்கா குட் நைட், நாளைக்கு வரேன். சரி சதீஷ் தங்கப்பில். பாய் டி செல்லோ. கோபால் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. நல்லா திட்டுவாங்க, நல்லா திட்டுங்க அக்கா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, மூஞ்சிலே கூத்துங்க அக்கா. சதீஷ் தங்கம் ஏண்டி யாரு அது தண்ணீர் குடிக்கல ஆண்டின்னு சொன்னது போற ஏறிடுச்சு. இல்லை ராஜாமா, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, எப்பவுமே பிடிக்காது அந்த வேர்டு. எனக்கு அத்தைன்னு கூப்பிட்டா கூட பிடிக்கும், அந்த ஆண்டின்னு கூப்பிட்டா பிடிக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. தங்கச்சி சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு லீவு தான் தங்கச்சி. சரி சரி அண்ணெல்லாம் நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்களா? ஆத்தா உதயசங்கரி ஓகே ஓடியாச்சா என்ன? உதயசங்கரி லைன்ல இருக்கீங்களா? கேஎஸ் சுகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. கோபாலண்ணா ஹர்வி அக்கா இன்னைக்கு பிரைட்டா இருக்கீங்க ஓட்டிக்க. நான் அப்படியே அன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன், வேலை ஒண்ணுமே இல்லை. காலையில இருந்து எந்த வேலையுமே கிச்சனுக்குள்ளே போல. என்ன வேலை பண்ணேன்னா, ஒரு கதை சொல்லட்டுமா சிஸ்டர்? சொல்லுங்க முருகேசனா, என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா படிக்கிறேன். நீங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ரவி சகோதரரே, நான் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னா, என்னென்ன ஊருக்கு போயிருக்கேன்? ராமேஸ்வரம் ஒரு தடவை போயிருக்கேன். வேளாங்கண்ணிக்கு எனக்கு விவரம் தெரியாத வயசுல போயிருக்கேன். அழகர் கோயிலுக்கு போயிருக்கேன். திருப்பதி போயிருக்கேன். இதெல்லாம் எப்போ போயிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 12 வயசுக்குள்ளே போயிருக்கேன். 12 வயசுக்கு மேலே எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன்னா, ராமேஸ்வரத்துக்கு என் மாமியார் என் வீட்டுக்காரோட எல்லாம் ஒரே ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கோம். அப்புறம் கன்னியாகுமரிக்கு ஒரு தடவை என் வீட்டுக்கார் கூட என் மாமியார் கூட போயிருக்கேன். அவ்வளோதான். கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் 2 ஊர் மட்டும் தான் என்னோட ஞாபகத்தில் உள்ளது. மற்றபடி எந்த ஊருக்கும் நான் போனதில்லை. தெரியும், அதான் பொறை. ராஜாமா என்ன கண்டிக்கு சூரிய வம்சம் தேவயானி மாதிரி இட்லி உப்மாவா டுடே மார்னிங்? ஆமா ஆமா இந்துமதிமா, ஆமா சாமி, அதான் இன்னைக்கு செஞ்சா என்னோட தங்கச்சி. நீ நல்லா இருக்கே இந்துமதிமா. பிரிந்தது நீயா பிரிந்தது பிரிந்தது நீயா இருப்பது பிரிந்தது நீயா இருப்பது நானா இருப்பது நீயா இறந்தது நானா? நம்மளை பிரிச்சவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க செத்து இங்க செத்து இங்க செத்தது ஓகே இங்க செத்தது யாருன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அந்த பிள்ளைய பார்த்து நீங்க சொல்றீங்க. கரெக்டா ராஜாமா? ஓகே, லைவ் உள்ள நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இனிய இரவனுக்கும் கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ராஜாமா நான் சொன்னது கரெக்டா? ஹாய் சிஎஸ் அண்ணா வணக்கம். சிஎஸ் அண்ணா வணக்கம். சகோதரி வாருங்கள். சிஎஸ் அண்ணா வணக்கம். சிஎஸ் அண்ணா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு குடும்பத்தோடு வரவும் கண்டிப்பாக ரவி அண்ணா கண்டிப்பாக வரணும். நீங்கள் திருச்செங்கோடா ரவினா? இந்துமதி மாணவன் சகோ கேரசனுக்கு 37 மிக்க சோசம் சிஎஸ் அண்ணா. இப்போவே உடனே நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், உன் கை விரல்கள் கோர்க்கணும், உன் மூச்சு காற்று நான் சுவாசிக்கணும். ராஜா நீங்க என்ன சொல்றீங்க?